தெய்வத்தமிழ் என்ற தொடரில் தமிழ் மொழிக்கு என்ன தெய்வத்தன்மை இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தமிழிலேயே ஆக்கப்பட்ட சில நூல்களை, சில மகான்களுடைய அனுபவங்களை இந்த தொடர் மூலம் தெரிவிக்க விரும்புகின்றேன். தெய்வத்தமிழ் என்ற தலைப்பில் ஒரு தொடர் டிவிடி ப்ரோக்ராம் ஒன்று செய்ய விரும்புகின்றேன். இதன் காரணம் என்னவென்றால், எதற்காக இதை செய்கின்றேன் என்றால், தமிழ் அழிந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம், தமிழில் படித்தவர்களுக்கு வேலை இல்லை, தமிழ் படிப்பதனால் என்ன பயன், கம்ப்யூட்டர் படிக்கலாமே என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே வந்திருக்கிறது. அது தப்பு இல்லை, ஏன்னா தமிழ் படித்தா வேலை கிடைக்கிறது இல்லை. ஆனால் தமிழ்னால் என்ன பிரயோஜனம் இருக்கா, பயன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா அந்த தமிழில் சில ரகசியங்கள் இருக்குது. இந்த தமிழ் மொழியே படைத்தது இறைவன். தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டானே. சிவன் தான் இந்த மொழியை படைத்தவன். பிறகு முருகனும் இந்த தமிழ் மொழியை அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் சான்றுகள் மூலம் நிரூபிக்க முடியும். தமிழை முறைப்படி பயின்றவர்கள் மூலம், பயன்படுத்தியவர்கள் மூலம் இதை நிரூபிக்க முடியும். உதாரணமாக, தமிழிலேயே பழைய இலக்கண நூல் தொல்காப்பியம். அவர் மந்திரத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்கின்றார். நிறைமொழி மாந்தர் மொழிவது மந்திரம். நிறைமொழி மாந்தர் மொழிவது மந்திரம். ஏதோ ஒரு புரோகிதர் சில மந்திரங்கள் சொன்னால் அது மந்திரம் ஆகாது. அது எப்போ மந்திரமாகும்? அந்த சொல்கிறவர் நிறை மொழியாக இருக்க வேண்டும், நிறைந்த மொழி சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் சத்தியம். இது இல்லாமல் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பலிக்காது. மந்திர சொல்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நிறைமொழி தன்னுடைய உள்ளத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய சொல்கள் எல்லாம் மிக சக்தி வாய்ந்த சொற்களாக இருக்கும். இதே தான் பின்னால் 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஞானசம்பந்தரும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? வஞ்சகமற்று அடி வாழ்த்த அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. கூற்றுவனை காலால் உதைத்தார் சிவன். ஏன்? வஞ்சகமற்று மார்க்கண்டேயரால் அதை சொல்ல முடியுது. வஞ்சகமற்றுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தவித அவநம்பிக்கையும் வேறு வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மனத்துக்கண் மாசில்லாதிருந்து சொல்லக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு மிக குறைந்த பேர்களே இருக்கிறார்கள், இல்லை என்றே சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவது? அப்படி இருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக இதற்கு செல்ல வேண்டும். சாதாரணமாக இப்போ தமிழ் படிக்கிறார்கள், கல்லூரியிலும் படிக்கிறார்கள், அதிலேயே MA PhD பட்டமெல்லாம் பெறுகிறார்கள். ஆனால் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தினாலும் சரி, இல்லை வெளியில் உள்ளவர்களாலும் சரி, ஆழ்ந்து படிப்பதில்லை. இதை ஏதோ இலக்கியமாக படிக்கிறார்கள்.
ஆனால் இந்த தேவார திருவாசகம் போன்ற நூல்கள், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் போன்ற நூல்கள் தமிழை பயன்படுத்தும் விதமே ஒரு ரகசியம். அவர்கள் சொல்லுகின்ற சொல்கள் எல்லாம் பலித்தன. அந்த சொற்களை நம்ம திருப்பி சொல்லும்போது ஓரளவுக்கு பயன் கிடைக்கும். அது திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கு நிறைய பயன் கிடைக்கும். உதாரணமாக ஞானசம்பந்தருடைய ஒரு பாட்டு எடுத்துக்குவோம். அவர் திருவிழிமலைக்கு போகிறார். அங்கே எனக்கு காசு இல்லை, காசு வேணும்னு கடவுள் சிவன்கிட்ட கேட்குறார். அப்புறம் அங்கே போனார், அவரும் கேட்டார், அவருக்கு காசு கிடைச்சிது. சிவலிங்கமே காசு கொடுத்தது. அதை எடுத்துகிட்டு போய் அவர் நிறைய தர்மம் பண்ணார். ஞானசம்பந்தன் கேட்டார், அவருக்கும் காசு கிடைச்சிது. ஆனால் அவருக்கு கிடைச்ச காசெல்லாம் செல்லா காசாக கிடைச்சிது. அவர் திருப்பி சிவன்கிட்ட போய் கேட்குறார், என்ன செல்லா காசாக கொடுத்துட்டீங்க, கடையில் கொடுத்தா ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் முன்னாலேயே இந்த காசை போட்டு ஒரு பாட்டு பாடுறார். அப்போ அவருக்கு சரீராக ஒரு வார்த்தை கேட்குது, ஏன் உனக்கு செல்லா காசு வந்துருச்சுன்னா உன் மனசு சரியில்லைடா. அந்த கடவுள் பேர் மாசிலாமணி ஈஸ்வரர். மாசுன்னா குற்றம், குற்றம் இல்லாதவர். எப்போவுமே குற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அது சத்தியமாயிரும். அப்போது எல்லாமே நடக்கும். நீ உன் மனசில் குற்றம் இருக்குது, அதனால தான் இந்த காசெல்லாம் செல்லா காசாக வந்துடுச்சு. அப்போல்லாம் தங்க காசு தான். ஆனால் அது வட்டமாக இல்லை. இவருக்கு காசெல்லாம் கொஞ்சம் வட்டம் இல்லாமல் கொஞ்சம் இருந்தது. அதனால் அது செல்லலை. அது திருப்பி கொண்டாந்து போட்டு ஒரு பாட்டு பாடுறார். அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த பாட்டு இப்போ நான் பாடி அதுக்கு தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுகின்றதுங்கிறத சொல்கிறேன். இந்த பாட்டில் வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிளழையீர் ஏசல் இல்லையே. இதுதான் முதல் 2 வரி. இதில் என்ன சொல்றாரு? வாசி தீரவே காசு நல்குவீர். வாசின்னா குற்றம். என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முறைமையாக இல்லை, கொஞ்சம் வட்டம் இல்லாமல் இருக்குது. அது வாசி. அது வாசிங்கிற சொல்லையே ஒரு ரகசியம். வாசியை திருப்பி போட்டால் சிவா. ஒன்று ஸ்பிரிட்டு, ஒன்று மேட்ரு அதிகமாகிடுச்சுன்னா குற்றம் அதிகமாகிடும். அதுதான் வாசி. குற்றம் உள்ளதற்கு அந்த குற்றம் போக வேண்டும். அதுதான் வாசிங்கிறதை பயன்படுத்துறது முறை. எங்கே மேட்ரு அதிகமாகிடுச்சு, சத்தியம் குறைச்சிருக்கு, ஸ்பிரிட் கம்மியாயிருக்கு.